வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகனை போட்டு ஒரு விழிப்புணர்வு செய்தலுக்காக இப்போ ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருள் நாம் விற்கக்கூடாது அப்படி என்றால் இதில் அதாவது ஃப்ரீயாக வந்திருக்கிறது அப்படின்றாலே அதை நாட் பெர் சேல்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கும் இல்லையா? அப்போது நாட் பெர் சேல்ஸ் அப்படி என்று சொன்னாலே இதை கஸ்டமருக்கு நாம் விற்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பொருளுக்கே இப்படி இருக்கும் பொழுது மலேசியா நாடுகளில் சுற்றி பார்க்க போனவர்களுக்கு இப்போ மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு முருகன் சிலை இருக்கிறது. அந்த முருகன் சிலை எதுக்கு வைத்தார்கள்? எல்லோரும் பார்த்து ரசிக்க எல்லாருமே இதான் செஞ்சுருக்காங்க. சாமி கும்பிட தரிசனம் பண்ண எல்லாமே நடக்கிறது. அப்போ அதில் போயிட்டு இதை அந்நியர்கள் யாரும் வரக்கூடாது அப்படி ஏர்போர்ட்டில் போர்டு வச்சுருட்டு தானே வச்சுட்டு யாருமே வரமாட்டாங்களே. எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் நாட்டுக்கு வரமாட்டாங்களே. அப்படியே நீங்கள் போர்டு வைக்கலை. இது ஏன்னு சொல்லுகிறேன்னா, டூரிஸ்ட் விசா எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்பதிவாகவே போட்டு அடிச்சிட வேண்டியதானே ஏர்போர்ட்டில். அப்போ டூரிஸ்ட் விசாவில் போனவங்களை பூராமே நீங்கள் உள்ளே தள்ளுறீங்க அப்படின்னா 3 நாள் வெயிட் பண்ணி காக்க போட்டு தண்ணி இல்லாமல் பாத்ரூம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் குளிக்கக்கூட முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறீங்களே. இதுக்கு காரணம் என்ன? அவங்கக்கிட்ட சோமணி இல்லாதனாலையா, இல்லை சோமணி இருந்து லெட்ரு பேடு இருந்து எங்கே போகிறோம் அந்த இமிக்ரேஷன் லெட்ரு பேடு இருந்து கேஷ் எல்லாமே இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, ரிட்டன் டிக்கெட் இருக்குது, போன டிக்கெட் இருக்கிறது. எல்லாமே இருந்தும் விசாவும் சேர்த்து உள்பட இருந்தும் அவர்களை பிடித்து ஒரு குடலில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காத அளவுக்கு குளிக்காத அளவுக்கு அவங்கள சித்திரவதைப்படுத்தி 3 நாள் 4 நாள் 10 நாள் கழித்து அனுப்பி விடுவீங்களே. இதில் என்ன காரணம்? அப்போ விசிட்டிங் விசா நான் அடிக்கிறதே இல்லை, டூரிஸ்ட் விசா அடிக்கவே மாட்டோம் அப்படின்னு உங்கள் கம்பெனியில் உங்கள் பிராஞ்சில் உங்கள் மாவட்டத்தில் சொல்ல வேண்டியதானே. டூரிஸ்ட் விசா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இத்தனை லட்சம் ஃபைன் அப்படி போடுங்களேன். யார் அடிக்க போகிறா? அப்போ நீங்கள் டூரிஸ்ட் விசா நீங்களே உங்கள் நாட்டிலேருந்து அடிப்பீங்க. அதை நாங்கள் இங்கே பயன்படுத்தி அங்கே வந்தால் ஏர்போர்ட்டில் பிடிச்சி உள்ளத்துக்கு போடுவீங்க. நீங்கள் எதுக்காண்டி வந்தீங்க? இல்லை ஒரு ஆள் சுகம் இல்லாமல் இருந்தால் அவரை பார்க்க போகக்கூடாதா? இல்லை ஒரு முருகன் டெம்பிள்ஸ் இருக்குது அதை போய் சுற்றி பார்க்கக்கூடாதா? அப்போ அதுக்கு தான் நீங்கள் போர்டு வச்சிட வேண்டியது தானே. எங்கள் டூரிஸ்ட்டு யாருமே அலோட் பண்ண மாட்டோம், எங்கள் நாட்டுக்கு இவங்களை மட்டும்தான் இருப்போம். அதே மாதிரி அதர் நாட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து ஜவுளியோ அல்லது காய்கறியோ வெஜிடபிளோ பலசரக்கு ஜாமான்களோ எந்த ஜாமான்களையும் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நாட்டில் விளையக்கூடியதை மட்டும் போதும்னுட்டு சொல்லுங்களேன். இப்போ அப்போ முடியுமா? அதற்கெல்லாம் முடியாது. சுற்றி பார்க்க போனவனுக்கு இந்த கதியா? இது என்னையா நியாயம்? ஆக இந்த மலேசியா அரசு இப்படி செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்திய அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக கூறிக்கொள்கிறேன். இன்னும் மட்டுமல்ல, இன்னும் இது பல ஆண்டு காலமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு சரியான முற்றுப்புள்ளி வையுங்கள். தீவிரவாதியை கூட விட்டு விடுவார்கள் போல இருக்கிறது சொல்லப்போனால். ஆனால் அப்பாவி மக்களை சுற்றி பார்க்க போனவங்களை இப்படி பண்ணுறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இந்தியாவில் இல்லாததாக இருக்கிறது. இங்கே தாஜ்மஹால் இருக்குது, அங்கே தாஜ்மஹால் இருக்கிறதா? எத்தனையோ பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்கிறது. 1800 வருடங்களுக்கு முன்பு உள்ள கோயில்கள் பூரா இங்கே இந்தியாவில் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான கோயில்கள் இருக்குது. ஆன்மீகம் கொண்ட நாடாக இருக்கிறது. இங்கே இல்லாதது அங்கே மலேசியாவில் இருக்கிறது. இருப்பினும் ஃப்ளைட்டில் போய் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் சுற்றி பார்க்கணும் தான் போகிறாங்க. ஆனால் அங்கே சுற்றி பார்க்கத்தில் போகிறவங்களை பிடிச்சி வச்சு இவங்க நீங்கள் வேலைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பைசா இல்லையா அப்போ உட்காருங்க, இப்படி அவங்கள பட்டினியாக போட்டு சித்திரவதை பண்ணி இவங்க அனுப்புறதுக்கு பேர் தான் அந்த மலேசியா அரசா? உங்களுக்கு ஆட்கள் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் போர்டு வச்சிட வேண்டியதானே. யாரும் இங்கே வர வேண்டாம், டூரிஸ்ட் விசாவே கிடையாது, பெர்மிட் விசாவும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போர்டு வச்சுட்டா முடிஞ்சு போச்சிடலாம். அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. வந்தவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது என்ன நியாயம்? அப்போ இதே இந்தியாவில் நீங்கள் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா அப்போ நாங்கள் தடை பண்ணி உங்களை இது பண்ணுறோமா? அப்படியெல்லாம் இந்த மாதிரி கொடுமைகள் இருக்காது. இந்த மாதிரி கொடுமைகள் அந்த மலேசியா அரசு தான் பண்ணுது. அப்போ அந்த மலேசியா அரசை கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும். ஆகவே நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் வேண்டுதலும் முழக்கத்தையும் வைக்கிறேன். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மலேசியா அரசு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது
நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக மன அழுத்தத்திற்காக இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக இப்படி எத்தனையோ பேர் டூரிஸ்ட் விசான்னு போனாலே போதும், அங்கே தள்ளு அங்கே நெல், இதில் என்ன தெரியாது உனக்கு வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறானா. இன்றைக்கி கூட திருச்சியில் பாருங்கள், நட்சத்திர ஆமைகள்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு கடத்தியிருக்கிறாங்க. அதை வந்து 408 கிட்ட பிடிச்சி இங்கே வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணுறது இந்திய அரசு தானே பண்ணுறது, நீங்களும் அங்கே பண்ணுறீங்க, அது ஓகே. ஆனால் இது நல்லது தானே அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருந்து போனவங்ககிட்ட இருந்து என்னத்தை நீங்கள் கண்டு எடுத்துட்டீங்க? தங்கத்தை எடுத்துட்டீங்களா, இல்லை கோல்டு எடுத்துட்டீங்க? எதைத்தான் எடுத்தீங்க? ஒன்றுமே இல்லையே. இல்லை மணி இல்லைன்னா அவங்கள போய் ஒதுக்கிடுவீங்க. அவன் டீ குடிக்க தானே வச்சுருப்பான். அது போக வேணும்னா அங்கே போயிட்டு அவங்க நண்பர்கள் இருப்பார்கள், அவர்கள்ட்ட வாங்கிக்கிடுவோம், இல்லை யாராவது அனுப்புவாங்க. இதுதானே நியாயம்? நீ எல்லாமே இருக்கணும்னா எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இப்போ போடக்கூடிய டிக்கெட் இருக்குதா, வரக்கூடிய டிக்கெட் இருக்குது, இவன் குற்றவாளியா, குற்றம் செய்தவரா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் நடவடிக்கை வைங்க. மரியாதை நிறுத்தமாக நடத்த வேண்டுமே தவிர எல்லாத்தையும் தலைக்குனிய வைக்கிறது இந்தியாவையே தலைக்குனிய வைத்ததுக்கு சமமாகும் என்று சொல்லிக்கொண்டு, ஆகவே அந்த ஊழியர்களை கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மலேசிய ஊழியர்கள், விமானத்தில் எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களும் சரி, இமிக்ரேஷன் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக குரல் கொடுக்கிறேன் என் நாட்டு மக்களுக்காக என்று. ஆகவே இதற்கு இந்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடு என்று ஆணித்தரமாக கூறிக்கொண்டு, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் அங்கே பசியும் பட்டினியுமாக குளிக்கக்கூட இல்லாத அளவுக்கு சிறை கைதிகளாகவே இருக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை வெளியே கொண்டு வாருங்கள். அதாவது சுதந்திரம் அடைந்து விட்டது என்பதற்காக அதுக்காண்டி சுதந்திரம் இல்லாத ஒரு கூட்டுக்குள்ளே வைத்து விட்டால் எப்படி இது சாத்தியமாகும்? இலையை விரித்து விட்டுட்டு ஒன்றுமே வைக்காமல் இலையை மூடிட்டு நீ போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இது இந்த மலேசிய அரசை வன்மையாக கண்டிப்பதுடன் இந்திய அரசு இதுக்கு உண்டான மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் இருந்து போகக்கூடிய பொருட்களை எல்லாமே தடை செய்யுங்கள், நிறுத்தினால்தான் அவர்கள் வழிக்கு வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு, நெல்லை மாவட்டத்தில் இந்த வாசனை போட்ட சார்பாக எனது கோரிக்கைகளையும் வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.